வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். காலை தள்ளாட ஓட்டார் என்னை காக்கும் தேவன் உறங்கார். என் காலை தள்ளாட ஓட்டார். இஸ்ரவேலை காக்கும் என் தேவன் ராப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். தீங்கும் என்னை அணுகாமல் போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பறிது முதலா. போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பறிது முதலா. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியுமாக இந்த புதிய மாதத்திலே உங்கள் அனைவரையும் பார்க்கறதுல எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தருக்குள் நீங்கள் எல்லாரும் நன்றாக இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த வாரத்திலேயும் கூட ஆண்டவருடைய வசனத்தை எதை பற்றி நம்ம தியானிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழ்ப்படிதலை பற்றி நம்ம தியானிக்க போகிறோம். அழிந்து வருகிற பல நல்ல குணங்களிலே ஒன்று பார்த்திங்கன்னா கீழ்ப்படிதல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய நல்ல காரியங்கள் எல்லாம் ரொம்ப அழிந்து கொண்டே வருகிறது. அதில் முக்கியமான ஒரு விஷயம் வந்துட்டு கீழ்ப்படிதல். இன்று நாம் வந்துட்டு அதை பற்றி தான் தியானிக்க போகிறோம். யாருக்கெல்லாம் கீழ்ப்படிய வேண்டும், கீழ்ப்படிந்தால் என்னென்ன நன்மைகள் நம்மளுக்கு உண்டாயிருக்கும், என்னென்ன கிடைக்கும் அப்படின்ற சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாமுவேல் சொல்லுகிறாரு, ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் எதுவும் உத்தமம் கிடையாது அப்படின்ட்டு சொல்லி நம்ம பார்க்கிறோம். கீழ்ப்படிதல் என்றால் என்ன? ஒரு காரியத்தை செய்கிறோம், இல்லாட்டி செய்யலை, ஒரு பரிபூர்ணமாக முழு மனதை அந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து நம்ம ஒரு காரியக்கிறோம் அப்படின்னா அதற்கு தான் கீழ்ப்படிதல் என்று சொல்லி அர்த்தம். அதாவது முழு மனசாக அந்த வார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுத்து அதை நம்ம அப்படியே செய்யணும், எந்த ஒரு மாறுதலும் இல்லாமல் நம்ம அப்படியே செய்கிறோம் அப்படின்னா அது கீழ்ப்படிதல் என்று சொல்லி அர்த்தம். இன்றைய காலகட்டத்தில் பிசாசானவன் எத்தனையோ வழிகள் மூலமா ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகிறதற்கு நிறைய காரியங்களே பண்ணுறான். அந்த பேச்சை கேட்டு நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படியலை அப்படின்னா நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் அது ஒரு சாபத்தை உண்டாக்கும். ஆனால் இதே ஆண்டவருடைய வார்த்தைகளை தேவ பக்தியுள்ள எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறாங்க, நல்ல அனுபவசாலிகள் இருக்கிறாங்க. ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க, நிறைய ஆண்டவருடைய வார்த்தைகளை பற்றி நம்மளுக்கு சொல்லி தருவாங்க. அதற்கு
நம்ம செவி கொடுத்து அதற்கு கீழ்ப்படிந்தோம் அப்படின்ட்டு சொன்னால் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நாம் பார்க்க முடியும். வேதத்தில் பார்க்கிறோம், மத்தேயு 8:27 சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். அதே போல மார்க் 1:27 சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இது என்ன, இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது, இவர் அதிகாரத்தோட அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவைகள் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று தங்களுக்குள்ளே ஒருவரோடு ஒருவர் சொல்லி கொண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதாவது காற்றும் கடலும் அசுத்த ஆவி, இயற்கை, இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறது. இப்பொழுது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேதத்தில் எத்தனையோ காரியங்கள் கீழ்ப்படுகிறத பற்றி நம்ம பார்க்கிறோம். இருந்தாலும் மிக முக்கியமாக ஒரு 4 காரியங்கள், அதாவது யாருக்கெல்லாம் நம்ம கீழ்ப்படியணும் என்று சொல்லி வேதத்தில் ரொம்ப ஸ்பெசிஃபைடாக சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக ரோமர் 13:1 நாம் பார்ப்போம். எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன், ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை, உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனால நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்தில் நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, நமக்கு மேலாக யாராவது ஒருத்தவங்க நம்மளுக்கு இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. மேலான அதிகாரத்திற்கு கீழாக தான் நம்ம கண்டிப்பாக இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அப்படிப்பட்ட மேலான அதிகாரம் உடையவர்கள், அந்த அத்தாரிட்டி இருக்கிறவர்களுக்கு அவங்க சொல்கிற காரியங்களுக்கு நம்ம கண்டிப்பாக கீழ்ப்படிய வேண்டும், அது ஆண்டவருக்குள்ளாக இருந்தால். இப்போ நீங்கள் ஒரு கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா எத்தனையோ அத்தாரிட்டிஸ் இருப்பாங்க. அவர்கள் ஏதாவது ஒரு காரியத்தை சொன்னால் நம்ம கண்டிப்பாக கீழ்ப்படிய வேண்டும். நம்ம அதற்கு எதிராக நம்ம போனோம் அப்படின்னா அதுக்குண்டான கான்சிக்வன்சஸ் நம்ம மீட் பண்ணி தான் ஆகணும் இல்லையா? அதே போல தான் வேதத்தில் சொல்லியிருக்கிறது, அதிகாரம் உள்ளவர்களுக்கு நம்ம கண்டிப்பாக கீழ்ப்படிய வேண்டியவர்களாக இருக்கிறோம். 2வது காரியமாக எபேசியர் 6:5 நாம் பார்க்கும் பொழுது, வேலைக்காரரே நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாக இருக்கிறவர்களுக்கும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 2வது காரியமாக நம்ம பார்க்கிற வேலை ஸ்தலங்களாக இருக்கட்டும், இல்லாட்டி எப்படிப்பட்ட ஒரு வேலைகள் நீங்கள் செய்கிறதா இருக்கட்டும், உங்களுக்கு மேலாக கண்டிப்பாக ஒரு அதிகாரம் உள்ளவர்கள் கண்டிப்பாக இருப்பாங்க. ஒரு அதிகாரி அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. நம்மளுடைய உழைப்புக்கேற்ற சம்பளத்தை கொடுக்கிறவர்கள் அவர்கள். நாம் வந்துட்டு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது நம்ம பார்த்தோம், மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். 2வது காரியமாக வேலைக்காரர்களாகிய நம்ம ஏதாவது ஒரு செக்டாரில் நம்ம கண்டிப்பாக வேலை பார்த்து கொண்டு இருப்போம். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே ஒரு அதிகாரம் உள்ளவர்கள் கண்டிப்பாக இருப்பார்கள். அவர்களுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியவர்களாக இருக்க வேண்டும். இவை எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய வார்த்தைக்கு உட்பட்டதாக இருந்தால், அந்த வேலைக்கு ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி வேலைகள் இருந்தால் அதற்கு கண்டிப்பாக நம்ம கீழ்ப்படிய வேண்டும். 3வது காரியமாக கொலோசியர் 3:20 சொல்லப்பட்டிருக்கிறது, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 3வது காரியமாக நம்ம எல்லாருக்கும் பேரண்ட்ஸ் இருப்பாங்க. பேரண்ட்ஸ் இல்லைன்னா ஆவிக்குரிய பேரண்ட்ஸ்ன்னு கண்டிப்பாக இருப்பாங்க. அந்த பெற்றோர்களுக்கு நம்ம கண்டிப்பாக கீழ்ப்படிய வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். அதே தான் எபேசியர் 6:1 சொல்லப்பட்டிருக்கிறது, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம் என்று சொல்லி. காலகட்டத்தில் நிறைய பிள்ளைகள் அவர்களுடைய அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியறது கிடையாது. நாங்கள் சர்ச்சில் பார்க்கும் பொழுது நிறைய பேரண்ட்ஸ் என்னுடைய அப்பா கிட்ட வந்துட்டு சொல்கிற ஒரு காரியங்கள் வந்துட்டு, என்னுடைய பையனோ என்னுடைய பொண்ணோ கீழ்ப்படியறதே இல்லை பாஸ்டர் என்று சொல்லி தான் சொல்லுவாங்க. பிள்ளைகளாகி உங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, ஆண்டவருடைய நியமத்தின்படி அதுதான் நியாயம். நீங்கள் வந்துட்டு உங்கள் பெற்றோர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். எத்தனை வயசானாலும் சரி, ஒருவேளை நீங்கள் வந்துட்டு உங்கள் அப்பா அம்மா வந்துட்டு படிக்காதவங்க, இல்லாட்டி அப்பா அம்மாவுக்கு இந்த உலகத்தில் இப்போ இருக்கிற ட்ரெண்ட்ஸ் எதுவுமே தெரியாது, அப்படி நிறைய விஷயத்தில் அவங்கள மட்டும் தட்டினாலும் அவர்கள் உங்களை பெற்றவர்கள், கர்த்தருக்கு நேராக உங்களை வழிநடத்துகிறவர்கள், உங்களுக்கு தேவையான அனைத்தையும் தருகிறவர்கள், எல்லா விதத்துலேயும் சப்போர்ட் பண்ணுறவங்க உங்களுடைய அப்பா அம்மா மட்டும்தான். என்னோட அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, இந்த உலகத்தில் நீ நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு உன்னோட அப்பா அம்மாவை தவிர வேறு யாரும் நினைக்க மாட்டாங்க என்று சொல்லி சொல்லுவாங்க ஆண்டவருக்கு அடுத்ததாக. அதே போல தான் உங்களுடைய பெற்றோருக்கு நீங்கள் கண்டிப்பாக கீழ்ப்படிய வேண்டும். அவர்கள் பெற்றோர்கள் நல்லது தான் சொல்லி தருவாங்க. கர்த்தருக்குள் இருக்கிற பெற்றோர்கள் எதை சொன்னாலும் அதை தட்டாமல் பிள்ளைகளாகிய நாம கீழ்ப்படிய வேண்டும். 4வது காரியமாக மிக முக்கியமான ஒரு காரியம், யோசுவா 24:24 வாசிப்போம். அப்பொழுது ஜனங்கள் யோசுவாவை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தரையே சேவித்து அவர் சத்தத்திற்கே கீழ்ப்படிவோம் என்றார்கள்.
நான்காவது மிக முக்கியமான ஒரு காரியம், முதலாவதே சொன்னது போல கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவர் எத்தனையோ விதமான காரியங்களில் உங்களோட கூட பேசுவார், உங்களோட கூட இடைப்படுவார், யார் மூலியமாவது ஒரு அட்வைஸாவது கொடுப்பாரு, இல்லாட்டி கவுன்சிலிங் தருவார். அந்த மாதிரி காரியங்களில் நீங்கள் ஆண்டவருடைய சத்தத்திற்கு கண்டிப்பாக கீழ்ப்படிய வேண்டும். நீங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படுறீங்கன்னா உங்களுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படுவீங்க, உங்களுடைய அதிகாரிக்கு நீங்கள் கீழ்ப்படுவீங்க, உங்களுடைய எஜமான்களுக்கு நீங்கள் கீழ்ப்படுவீங்க, தேவ ஊழியர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படுவீங்க, மூப்பர்களுக்கு கீழ்ப்படுவீங்க, தேவ பிள்ளைகளுக்கு கீழ்ப்படுவீங்க. இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு முதலாவது கீழ்ப்படிந்தீங்க அப்படின்னா ஃபாலோட் பை இது எல்லா நல்ல ஒரு குணங்களும் உங்களுக்குள்ளே வந்துடும். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் இப்பொழுது கீழ்ப்படுகிற சுபாவம் இல்லை அப்படின்னு சொல்லிங்கன்னா ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கீழ்ப்படுகிற சுபாவத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கட்டளையிடுவார். ஒரு சில ஆட்கள் இருக்கிறாங்க, ஒரு நல்லதோ கெட்டதோ எது சொன்னாலும் அவங்க வந்துட்டு கேட்க மாட்டாங்க. நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சுயமாக எந்த வழியில் போனாலும் அது கடைசியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதமாகவே இருக்காது. கண்டிப்பாக அது ஒரு சாபமாக தான் இருக்கும், நம்ம சுயமாக எந்த வழியில் போனாலும் சரி. ஏன்னா நீங்கள் வேதாகமத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவர் எத்தனையோ பேர் மூலயமா எத்தனையோ காரியங்களில் இடைப்பட்டிருப்பார், எத்தனையோ தேவ மனிதர்கள் மூலமா ஆலோசனை கொடுத்துருப்பார். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மோசே முச்செடியில் ஆண்டவர் தோன்றுகிறாரு, ஆண்டவருடைய குரலை டைரெக்டாக கேட்குற ஒரு மனிதன், ஆண்டவர் டைரெக்டாக அவனை ஊழியத்துக்குன்னு அழைக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு வல்லமை உள்ள ஒரு தேவனுடைய மனுஷனுக்கே அவனுடைய மாமா இத்திரோ மூலமா வந்துட்டு ஒரு கவுன்சிலிங் ஆண்டவர் கொடுக்குறாரு. இதை நீங்கள் யாத்ராகமும் 18வது அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கலாம். மோசே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களை காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் நியாயம் விசாரித்து தேவனிடத்தில் கேட்டு அவர்களுடைய தேவன் கொடுக்குற பதிலை வந்து ஜனங்களுக்கு சொல்லி கொண்டிருந்தாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் வந்துட்டு மோசேக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய பேர்டனாக இருந்தது. அதை அவங்களோட மாமா பார்க்குறாரு, எத்திரோ பார்க்குறாரு. அவர் ஒரு நல்ல ஆலோசனை சொல்கிறாரு, பெரிய காரியங்களை உம்மிடத்தில் கொண்டு வரட்டும், சின்ன சின்ன காரியங்களை அவங்களே சால்வ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல கவுன்சிலிங்கை கொடுக்குறாரு. வேதத்தில் அந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. யாத்ராகமம் 18ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மோசே தன் மாமன் சொல் கேட்டு அவன் சொன்னபடியெல்லாம் செய்தான் என்று சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். ஒரு சில நேரங்களிலே உங்களுடைய மனைவி மூலயமாக ஒரு நல்ல ஒரு ஆலோசனை வந்திருக்கோ, அதை நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க. ஒரு சில சூழ்நிலையிலே உங்களுடைய ஹஸ்பண்ட் மூலியமாக, உங்களுடைய கணவர் மூலியமாக, ஒரு சில டைமில் அப்பா அம்மா மூலியமாக, ஒரு சில டைமில் ஒருவேளை உங்கள் மாமனார் மாமியார் மூலமாக கூட ஒரு நல்ல ஆலோசனையை நீங்கள் பெற்றிருப்பீங்க. ஆனாலும் அதுக்கு நம்ம கீழ்ப்படியலை அப்படின்னா அதற்குண்டான ரிசல்ட் நம்மளே பார்த்துருப்போம் ஒரு சில லைஃப் சிச்சுவேஷன்ஸில். அதே போல் தான் ஒரு சபையில் நம்ம இருக்கிறோம், ஊழியக்காரர் வார்த்தைகளை கொடுக்கும் பொழுது அந்த வசனத்திற்கு நம்ம கீழ்ப்படியாமல் போனோம் அப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தையை அவர்கள் சொல்லும்போது நம்ம கீழ்ப்படியில் நம்ம அதை ஏற்றுக்கொள்ள அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில் எத்தனையோ விதமான ப்ராப்ளம்ஸை நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இந்த மெசேஜை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் ஒருவேளை இந்த சுபாவம் எனக்கு இல்லை அப்படின்னா இப்பொழுதே நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே, நான் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும், உம்முடைய வசனத்தின்படியெல்லாம் நான் நடக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் இந்த சுபாவத்தை தருகிறதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அடுத்து நம்ம பார்க்க போகிறது, ஒருவேளை அந்த கீழ்ப்படிதல் நமக்கு இருந்ததுன்னா அந்த சுபாவத்தை நாம் பெற்றவர்களாக இருந்தால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்று சொல்லி ஒரு சில ஃபியூ பாயிண்ட்ஸை நம்ம பார்க்கலாம். முதலாவது காரியமாக யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் பார்ப்போம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிதிருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். இன்றைய காலகட்டத்தில் பிசாசு போராட்டத்தில் எத்தனையோ பேர் இருப்பீங்க. நிறைய ஆவிக்குரிய கூட்டங்களுக்கு ஜனங்கள் நிறைய போகிறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா பிசாசுக்கு எதிர்த்து நிற்க மாட்டாங்க. தேவனுக்கு கீழ்ப்படியாமல் பிசாசுக்கு எதிர்த்து நிற்காம எத்தனையோ விதமான பிரச்சனைகளில் பிசாசின் போராட்டங்களில் காணப்படுவாங்க. நிறைய ஆவிக்குரிய கூட்டங்களில் ஜனங்கள் போகிறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ பலவீனங்கள் இருக்கலாம், கடன் பிரச்சனை இருக்கலாம், ஒருவேளை மனசோர்வோடு இருக்கலாம், நிறைய தோல்விகளை சந்திக்கலாம். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் காணப்படுகிறது. முதலாவது காரியமாக நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்தாலே நம்ம பிசாசுக்கு எதிர்த்து நிற்போம். பிசாசுக்கு எதிர்த்து நின்றால் அவன் நம்மளை விட்டு ஓடி போவான். வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது. தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது காரியமாக பார்த்தீங்கன்னா உபாகமம் 11ஆம் அதிகாரம் 26லிருந்து 28வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, இதோ இன்று நான் உனக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்கள் ஆனால் ஆசீர்வாதமும், உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல்
இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றுவீர்களானால் சாபமும் வரும் என்று சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். ஆண்டவர் டைரக்டாக சொல்றாரு, கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம், கீழ்ப்படியாவிட்டால் சாபம் என்று சொல்லி. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கணும் அப்படின்னா, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாக இருக்கட்டும், உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களாக இருக்கட்டும், ஸ்தனங்களுக்கும் கர்ப்பத்துக்கும் உரிய ஆசீர்வாதமாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஆசீர்வாதங்கள் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும். டைரெக்டாக ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த வசனத்தில், கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம், கீழ்ப்படியாவிட்டால் சாபம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். மூன்றாவது காரியமாக ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன், உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மூன்றாவது காரியமாக, நாம தேவனுக்கு கீழ்ப்படியும் போது நம்முடைய சந்ததி தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக காணப்படும். எங்க அப்பா அடிக்கடி மெசேஜ்ல சொல்லுவாங்க, நம்ம பண்ற நல்லதா இருக்கட்டும் கெட்டதா இருக்கட்டும் அது நம்முடைய பிள்ளைகளின் மேலதான் போய் விடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேதத்துல அப்படிதான் போட்டிருக்கு. நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தா நம்முடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கும், மேன்மை உள்ளதா இருக்கும். நம்முடைய நல்ல குணங்களான சாந்தம், அமைதி, தேவ பக்தி, விட்டு கொடுக்கிறது, நன்மை செய்வது, இந்த மாதிரி நல்ல காரியங்களை நாம் செய்யும் போது நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருப்பார்கள். அவர்கள் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள். ஒருவேளை நமக்கு கெட்ட குணங்கள் இருக்குது, வரட்டு கௌரவம், தேவையில்லாம பேசுறது, மற்றவங்களை பழி சொல்றது, இல்லை அடங்காத குணம், இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு சில குணங்கள் நம்ம கிட்ட இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய சந்ததியானது ஆசீர்வதிக்கப்பட்டதாய் கண்டிப்பாக இருக்காது. ஏதோ ஒரு ஏனோ தானோ அப்படின்னு சொல்லி தாறுமாறான சந்ததியாக தான் இருக்கும். அதற்காக தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நாம ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தோம் அப்படின்னா நம்மளுடைய சந்ததி தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் இருக்கும் என்று சொல்லி. நான்காவது காரியமாக பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். ஆண்டவருக்கு நம்ம கீழ்ப்படியும் போது பரிசுத்த ஆவியை பெற்றவர்களா இருப்போம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கடைசி காரியமாக, ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் பொழுது பரிசுத்த ஆவியை பெற்றவர்களா இருப்போம். பரிசுத்த ஆவி பெற்றோம் அப்படின்னா நம்ம பலன் அடைவோம். உலகத்திலையும் சரி, நம்முடைய சபையிலும் சரி, நம்மளுடைய சமுதாயத்திலும், நம்ம பிறந்த ஊர்ல எல்லாவற்றிலும் நம்ம ஒரு சாட்சியா இருப்போம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனவே தேவனுடைய ஜனங்களே, கீழ்ப்படுகிற சுபாவம் நமக்கு காணப்படவும், கீழ்ப்படுகிறதுனாலே நமக்கு வருகிற ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளவும் இந்த நேரத்திலே ஆண்டவருடைய சமூகத்திலே நின்று நீங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் கீழ்ப்படுகிற சுபாவத்தை நம்ம எல்லாருக்கும் தந்தருளி அந்த ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள தேவன் அருள் புரிவாராக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.